இன்றைக்கி வந்து ZWல நம்ம என்ன பார்க்கணும், சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி வந்து டென்சில் ஹீல்டு எலாமினேஷன் உடைய ஒரு மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த்து எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே நியூ ஸ்கெட்சர் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்க. இங்கே ஸ்டாட்டிக் இருக்குல்ல, ஸ்டாட்டிக் கிளிக் பண்ணிங்க. இங்கே இப்போது மெட்டீரியல் செலக்ட் பண்ணா மெட்டீரியல்ன்ட்டு அதுக்காக நம்ம ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிட்டு அலுமினியம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இல்லை ஃபிக்ஸ்டு மூவ் ஆப் இருக்கும். நம்ம வந்து எது ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அது ஃபிக்ஸ்டு கொடுத்தணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபிக்ஸ்டு எது ஃபிக்ஸோ அது ஃபிக்ஸு கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை வச்சு தான் இழுத்து பிடிக்க போகிறோம். அப்போது நம்ம லோடு எங்கே அப்ளை பண்ண போகிறோமோ லோடு அங்கே கொடுத்துக்கலாம். லோடு வந்து நான் வந்து இந்த ஃபேஸில் நான் லோடு அப்ளை பண்ண போகிறேன். இங்கே லோடு கொடுத்துட்டு டைரெக்ஷன் Z மைனஸ் டைரெக்ஷனு எவ்வளோ கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்னால் 2 கிலோமீட்டர்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணோம், இப்போ வந்து நான் வந்து இங்கே கேல்குலேட் இருக்குல்ல, கேல்குலேட் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், சிமுலேஷன் நடக்கும். இப்போது இது கம்ப்ரஷன் மெத்தடு. அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிஷன் மெத்தடு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாலாம் இருக்குல்ல 2mm போட்டோன்னா உடையும். இது எப்படி சிமுலேஷன் பண்ணி பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே அனிமேஷன் இருக்குல்ல, அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளே கொடுங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இப்போ வந்து ஹீல்டு வந்து எவ்வளோ தொலைவு வந்து இழுக்க சொல்ல இது பிரேக் ஆகும்னு இதில் நம்ம அனிமேஷன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதா, இங்கே ரிப்போர்ட் இருக்குல்ல, ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க. ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போது எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இங்கே நேம் கொடுத்துங்க, லோகா 1ன்னு கொடுத்து அப்ளை. இங்கே பப்ளிஷ் கொடுத்துங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் போங்க. லோகா இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்க. இதோடைய நம்ம பண்ண ரிப்போர்ட் வந்து அனலிசிஸ் ரிப்போர்ட் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். இப்போது ஓகே ப்ளஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.